இது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள். செய்தி ஆசிரியர் தேவாமதன். செய்திகளை வாசிக்கும் நான் துரைய பவினோத் கண்ணன். முதலில் தலைப்புச் செய்திகள். சுவிட்சர்லாந்தில் யாழ் உரும்பையூர் திலக்கெரி அவர்கள் எழுதிய வைரக்குடுவை நூல் அறிமுக விழா. குளோட்டன் நகரில் வருகிற மே 10 நீளிரா திரைப்படத்தின் சிறப்பு திரையிடம். காதல் மோசடியில் சிக்கிய 79 வயது முதியவர் 40,000 பிராங்க் இழப்பு. பயணிகளுக்கான சிறந்த வசதிகள் கொண்ட தொடருந்து நிலையமாக சூரிச் தேர்வு. சுவிட்சர்லாந்தில் அணுமின் நிலைய தடையை நீக்கும் விவாதம் தீவிரம். சுவிஸ் தொடருந்தில் பாலியல் ஒழுங்கினம் 20 கைது. ஜெனிவா எல்லை சாவடிகள் தற்காலிகமாக மூடப்பட வாய்ப்பு. தொடர்பான விரிவான செய்திகள். சுவிஸ்ல எல்லாருக்குமே எப்பவுமே கோவிலுக்கு போக நேரம் கிடைப்பதில்லை. அதனால்தான் கோவில் வடிவிலேயே தெய்வீகமான பூஜை ரூம் கபர்ட்டுகளை நாம் உருவாக்கி தருகிறோம். தவணை அடிப்படையில் கட்டணத்தை செலுத்தும் வாய்ப்பு மட்டுமல்ல, இலவச டெலிவரியும் செய்கிறோம். மாடர்ன் மேபிள் GmbH உங்கள் கனவு இல்லத்தை அழகாக்குங்கள். எவ்வளவு காலம்தான் பழைய வீட்லயே வாழ்க்கையை ஓட்டுவீங்க? உங்கள் பழைய வீட்டையும் பழைய சமையல் அறையையும் புதிதாக மாற்றும் நேரம் வந்தாச்சு. ஆமாம், நவீனமும் தரமும் நிறைந்த வீட்டை உருவாக்க சுவிஸில் இருக்கவே இருக்கிறது மாடர்ன் ஹவுஸ் GmbH. எமது சேவையால் இனிமேல் உங்கள் வீட்டில் எல்லாமே புதுசுதான். குறைந்த செலவு, அதிக தரம், நம்பிக்கையான நம்மவர் நிறுவனம் மாடர்ன் ஹவுஸ் GmbH நிறுவனம். சுவிட்சர்லாந்தின் ஜெனிவா நகரத்துக்கு அருகிலுள்ள பிரான்ஸ் நகரமான எவியன்லெஸ் பெயின்ஸ் பகுதியில் அடுத்த மாதம் இடம்பெறவுள்ள G7 உச்சி மாநாட்டை முன்னிட்டு ஜெனிவா கண்டோன் நிர்வாக வெள்ளை பாதுகாப்பை கடுமையாக்கும் நடவடிக்கைகளை பரிசீலிக்கிறது. ஜூன் 15 முதல் 17 வரை இடம்பெறவுள்ள இந்த சர்வதேச மாநாட்டில் உலகின் முக்கிய பொருளாதார நாடுகளின் தலைவர்கள் பங்கேற்பர். எவியன் நகரம் ஜெனிவாவிலிருந்து சுமார் 45 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளதால் பாதுகாப்பு ஏற்பாடுகள் சுவிட்சர்லாந்து எல்லை பகுதிகளிலும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என அதிகாரிகள் தெரிவித்தனர். ஜெனிவா காவல்துறை தலைவர் மோனிகா கூறுகையில், தேவையான சூழ்நிலை ஏற்படின் ஜெனிவாவை சுற்றியுள்ள 34 எல்லை சாவடிகளில் சிலவற்றை தற்காலிகமாக மூடுவதோடு மீண்டும் கடுமையான எல்லை சோதனைகளையும் அமல்படுத்தலாம் என்றார். இதற்கிடையில் G7 மாநாட்டுக்கு எதிராக ஜெனிவாவில் பல்வேறு போராட்டங்கள் நடைபெற திட்டமிடப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகின. இதனால் ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கு அனுமதி வழங்கலாமா, கட்டுப்பாடுகளோடு அனுமதிக்கலாமா அல்லது முழுமையாக தடை செய்யலாமா என்பது குறித்து அதிகாரிகள் ஆலோசிக்கின்றனர். மேலும் இணைய தாக்குதல்கள், பொது அமைதிக்கேடு மற்றும் வன்முறை சம்பவங்கள் உள்ளிட்ட பல்வேறு பாதுகாப்பு அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ள காவல்துறை தயாராகி வருவதாகவும் கூறப்படுகிறது. இந்த பணிகளுக்காக சுவிட்சர்லாந்தின் பல கண்டோன்களில் இருந்து கூடுதல் பாதுகாப்பு படையினரும் ஜெனிவாவுக்கு அனுப்பப்பட உள்ளனர். சுவிட்சர்லாந்தில் கடந்த சில ஆண்டுகளாக வாகன திருட்டு சம்பவங்கள் மீண்டும் அதிகரித்து வருவதாக காப்புறுதி நிறுவனமான AXA வெளியிட்டுள்ள புதிய தகவல் சொல்கிறது. கொரோனா காலத்துக்கு முன்பிருந்த அளவையும் தற்போது வாகன திருட்டு எண்ணிக்கையும் மீறியுள்ளதாக அந்த நிறுவனம் சுட்டிக்காட்டுகிறது. கடந்த 10 ஆண்டுகளாக திருடப்பட்ட வாகனங்களுக்கான சராசரி இழப்பீடு சுமார் 10,000 சுவிஸ் பிராங்குகளாக இருந்த நிலையில் 2025ஆம் ஆண்டில் அது கிட்டத்தட்ட 14,000 சுவிஸ் பிராங்குகளாக உயர்ந்துள்ளதாக AXA தெரிவித்தது. இதனால் வாகன திருட்டுகள் தற்போது அதிக நிதி பாதிப்பை ஏற்படுத்தி வருவதாகவும் கூறப்படுகிறது. குறிப்பாக உயர்தர மற்றும் அதிக விலை கொண்ட சொகுசு வாகனங்கள் தற்போது திருடர்களின் முக்கிய இலக்காக மாறியுள்ளன. இதன் காரணமாக கடந்த ஆண்டு மாத்திரம் வாகன திருட்டு தொடர்பான மொத்த இழப்பீட்டு செலவு சுமார் 5 மில்லியன் சுவிஸ் பிராங்குகளை எட்டியுள்ளதாக கூறப்படுகிறது. இது கொரோனா பரவலுக்கு முன்பிருந்த அளவோடு ஒப்பிடுகையில் கிட்டத்தட்ட இரட்டிப்பு அதிகரிப்பு. சுவிட்சர்லாந்தின் பிரெஞ்சு மொழி பகுதிகள் அதிகமாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும், குறிப்பாக போர்ட் மற்றும் ஜெனிவா பகுதிகளில் வாகன திருட்டு சம்பவங்கள் கணிசமாக உயர்ந்துள்ளதாகவும் அறிக்கையில் கூறப்பட்டது. பாதுகாப்பு நிபுணர்கள் தெரிவிக்கையில், புதிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி வாகனங்களை எளிதில் திறந்து திருடும் கும்பல்கள் தற்போது அதிகமாக செயல்படுகின்றன. குறிப்பாக கீலெஸ் என்ட்ரி வசதி கொண்ட வாகனங்கள் அதிக ஆபத்தில் இருக்கின்றன. இதனால் வாகன உரிமையாளர்கள் பாதுகாப்பு அலாரம், GPS கண்காணிப்பு அமைப்பு மற்றும் பாதுகாப்பான நிறுத்துமிடங்களை பயன்படுத்துவது அவசியம் என அதிகாரிகள் அறிவுறுத்துகின்றனர். சுவிட்சர்லாந்தில் தமிழ் இலக்கிய வளர்ச்சியை முன்னிறுத்தும் வகையில் வைரக்குடுவை எனும் புதிய நூலின் அறிமுக விழா சிறப்பாக இடம்பெறவுள்ளது. இந்த நிகழ்வு 2026 மே 9 சனிக்கிழமை மாலை 3:30க்கு பெர்ன் நகரில் அமைந்துள்ள தமிழர் கேலரி யூரோப்பா பிளட்ஸ் B1 3008 பெர்னில் இடம்பெறும். இந்நூல் அறிமுக விழாவை யாழ் உரும்பையூர் திலக்கெரி அவர்கள் எழுதியுள்ளார். நிகழ்வின் தலைமை பொறுப்பை ஜனனி கார்த்திகேசு அவர்கள் வகிக்கிறார். நிகழ்ச்சியில் திருக்கோணேஸ்வரா நடனாலய மாணவிகள் வரவேற்பு நடனத்தை வழங்குகின்றனர். தொடர்ந்து திரு தி எழிலினி கேதீஸ்வரன் அவர்கள் வரவேற்புரை ஆற்றுகிறார். மேலும் அருள் நல்வாழ்த்து சிவருசி தர்மலிங்கம் சசிகுமார் அவர்களினால் வழங்கப்பட உள்ளது. இந்த நிகழ்வில் முக்கிய உரைகளை திரு ராசதுரை சிவகணேசன், திரு மணிமொழி கிருபாகரன், திரு ஆதிலட்சுமி சிவகுமார் உள்ளிட்ட பலரும் வழங்குகின்றனர். ஆளுமைகள் மதிப்புள்ள நிகழ்ச்சியும் இதில் இடம்பெறும். மேலும் சிறப்பு நிகழ்ச்சிகளாக திரு ஆதிலட்சுமி சிவகுமார் தலைமையில் நடன நிகழ்ச்சிகள் இடம்பெறும். நிகழ்வின் இறுதியில் நன்றியுரை வழங்கப்பட்டு விழா நிறைவடைகிறது. இந்த நிகழ்வு தமிழ் கலாச்சாரம், இலக்கியம் மற்றும் சமூக உறவுகளை வலுப்படுத்தும் முக்கியமான நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. தமிழ் ஆர்வலர்கள், எழுத்தாளர்கள் மற்றும் பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொண்டு நிகழ்வை சிறப்பிக்குமாறு ஏற்பாட்டாளர்கள் அழைப்பு விடுக்கின்றனர்.
சுவிட்சர்லாந்தின் சூரிச் ஓபர்லேண்ட் பகுதியில் குதிரை வேடமணிந்து மேய்ச்சல் நிலத்தில் நடனமாடி குதிரைகளை பயமுறுத்திய சம்பவத்தில் 37 வயதான ஒருவருக்கு விலங்கு துன்புறுத்தல் குற்றச்சாட்டின் கீழ் தண்டனை விதியானது. தச்சு தொழிலாளியாக பணியாற்றி வரும் அந்த நபர் குதிரை உடை அணிந்து புல்வெளியில் ஆடி குதித்ததாக விசாரணையில் தெரிய வந்தது. அப்போது அங்கு மேய்ந்து கொண்டிருந்த குதிரைகள் திடீரென அச்சமடைந்து ஓடியுள்ளன. இந்த பதட்டத்தின் போது ஒரு குதிரை வேலையை தாண்டி சாலையில் விழுந்து கடுமையாக காயமடைந்தது. அதன் காலில் ஏற்பட்ட முறிவு மூலம் அந்த குதிரை வாழ்நாள் முழுவதும் சரியாக நடக்க முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது. இந்த சம்பவத்தை தொடர்ந்து சம்பந்தப்பட்ட நபருக்கு 6500 சுவிஸ் பிராங்குகள் அபராதம் விதிக்கப்பட்டது. அத்தோடு கூடுதல் தண்டப்பணமும் நீதிமன்ற செலவுகளும் செலுத்த உத்தரவிடப்பட்டது. எனினும் இந்த அபராதம் நிபந்தனை அடிப்படையில் இடைநிறுத்தப்பட்ட தண்டனையாக வழங்கப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த செயலால் விலங்குகளுக்கு ஆபத்து ஏற்படக்கூடும் என்பதை அந்த நபர் முழுமையாக அறிந்திருந்தார் என்று நீதிமன்றம் தெரிவித்தது. இருந்தபோதும் அவர் பொறுப்பற்ற முறையில் நடந்து கொண்டதாக நீதிபதிகள் தெரிவித்தனர். சுவிட்சர்லாந்தில் விலங்கு பாதுகாப்பு சட்டங்கள் மிகவும் கடுமையாக அமலில் இருக்கின்றன. விலங்குகளுக்கு உடல் பாதிப்பு அல்லது மன அழுத்தம் ஏற்படுத்தும் செயல்கள் கூட சட்ட ரீதியாக குற்றமாக கருதப்படுகின்றன. ஜெர்மனி மற்றும் சுவிட்சர்லாந்துக்கு இடையே இயக்கப்பட்ட சர்வதேச தொடரூந்தில் ஒழுங்கீனமாக நடந்து கொண்டதான குற்றச்சாட்டில் 2 பயணிகள் கைதாகினர். ஜெர்மன் அதிகாரிகள் வெளியிட்ட தகவலின்படி 29 வயதுடைய பெண்ணும் 35 வயதுடைய ஆணும் சுவிஸ் பெடரல் ரயில்வேஸ் ஆன SBB இயக்கிய முதல் வகுப்பு பட்டியில் பாலியல் செயற்பாட்டில் ஈடுபட்டிருந்ததாக கூறப்படுகிறது. இதை கவனித்த தொடருந்து பணியாளர்கள் உடனடியாக அவர்களை எச்சரித்து அந்த நடவடிக்கையை நிறுத்த கேட்டுக்கொண்டனர். பின்னர் தொடருந்தானது பாசல் அருகே வந்தபோது இருவரும் வலுக்கட்டாயமாக இறக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. அதனால் அதன் பின் நிலைய மேடையில் நிலைமை மேலும் பதற்றமடைந்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். தொடர்ந்து பணியாளர்களோடு ஏற்பட்ட வாக்குவாதம் தாக்குதலாக மாறியதில் SBB ஊழியர்கள் இருவர் முகத்தில் காயமடைந்தனர். இதையடுத்து சம்பவ இடத்துக்கு அழைக்கப்பட்ட காவல்துறையினர் இருவரையும் கைது செய்து காவலில் எடுத்தனர். தற்போது தாக்குதல் மற்றும் பொது ஒழுங்கை பாதித்தல் தொடர்பாக விசாரணை முன்னெடுக்கப்படுகிறது. சுவிட்சர்லாந்தில் பொது போக்குவரத்து சேவைகளில் பயணிகளின் பாதுகாப்பு மற்றும் ஒழுங்கு மிகவும் முக்கியமாக கருதப்படுவதால் இவ்வாறான சம்பவங்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படுகின்றன. சிறிய விளம்பர இடைவெளியின் பின் செய்திகள் தொடரும். சுவிஸ்ல பிசினஸ் பண்றீங்களா? ஆனா இன்னும் ப்ராப்பர் வெப்சைட் இல்லையா? வெப்சைட் டிசைன் ரொம்ப காஸ்ட்லின்னு நினைச்சு இதுவரைக்கும் ஸ்டார்ட் பண்ணாம விட்டுருக்கீங்களா? இப்ப அந்த கவலை எல்லாத்துக்குமே முடிவு. உங்களுக்கு தேவையான அனைத்து வகையான இணையதளங்களையும் புதிதாக உருவாக்கவும், மேலும் உங்க பழைய இணையதளங்களை நவீன மற்றும் அழகான டிசைன்களை மேம்படுத்தவும் மிக குறைந்த விலையில் நாம் செய்து தருகிறோம். இந்த சிறப்பு வாய்ப்பு குறிப்பிட்ட காலம் வரை மாத்திரமே வழங்கப்படும். மேலதிக விவரங்களுக்கு இப்பவே தொடர்பு கொள்ளுங்க. 0779857 445. சுவிட்சர்லாந்தில் புதிய அணுமின் நிலையங்களை கட்டுவதற்கான தடையை நீக்க முயற்சிக்கு தேசிய சபையில் குறைந்த வித்தியாசத்தில் ஆதரவு உருவாகலாம் என்ற தகவல் வெளியானது. நேஷனல் கவுன்சில் ஆஃப் சுவிட்சர்லாந்து உறுப்பினர்களிடையே நடத்தப்பட்ட கருத்து கணிப்பின் அடிப்படையில் மத்திய கட்சியான தி சென்டர் கட்சியின் சில உறுப்பினர்கள் ஆதரவு அளிக்கக்கூடும் என தெரிய வந்தது. இதனால் 101 எதிர் 99 என்ற மிக குறுகிய வாக்கு வித்தியாசத்தில் தடை நீக்கத்திற்கு ஆதரவு கிடைக்கலாம் என சொன்டாக் சைத்துங் பத்திரிகை செய்தி வெளியிட்டது. சுவிட்சர்லாந்தில் புதிய அணுமின் நிலையங்களை அமைக்கும் திட்டங்களுக்கு எதிரான தடை 2017 ஆண்டு இடம்பெற்ற மக்கள் வாக்கெடுப்பில் அங்கீகரிக்கப்பட்டது. அப்போது சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் அணு பாதுகாப்பு தொடர்பான அச்சங்கள் காரணமாக பெரும்பான்மையான மக்கள் இந்த தடைக்கு ஆதரவு தெரிவித்தனர். ஆனால் தற்போதைய செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பங்கள், தரவு மையங்கள் மற்றும் மின்சார தேவைகள் அதிகரிப்பதால் நாட்டின் எதிர்கால எரிசக்தி பாதுகாப்பு குறித்து புதிய விவாதம் உருவானது. இதன் பின்னணியில் அணுமின் சக்தியை மீண்டும் பரிசீலிக்க வேண்டும் என்ற கோரிக்கை வலுக்கிறது. மத்திய கட்சியின் துணைத் தலைவரான வின்சென்ட் மைட்ரே நாடு காலத்தின் தேவைக்கேற்ப முன்னேற வேண்டும் என்று தெரிவித்தார். சுவிட்சர்லாந்து மின்சார உற்பத்தி அமைப்பை மீளாய்வு செய்வது அவசியம் என்றார். இதற்கிடையில் கிரீன் பார்ட்டி ஆஃப் சுவிட்சர்லாந்து இந்த முன்மொழிவு நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்படின் அதற்கு எதிராக மக்கள் வாக்கெடுப்பை கட்டாயப்படுத்தும் வகையில் பொதுமக்கள் முன்முயற்சி எடுக்கப்படும் என்கிறது. இதனால் அணுமின் சக்தி குறித்து சுவிட்சர்லாந்தில் மீண்டும் பெரிய அரசியல் மற்றும் பொதுமக்கள் விவாதம் உருவாக்கும் சூழ்நிலை உருவாக்கப்பட்டுள்ளது. சுவிட்சர்லாந்தின் பெர்ன் கண்டோனில் உள்ள வெச்சிகன் நகராட்சியின் முன்னாள் நிதி நிர்வாகி மீது பல்வேறு பொருளாதார குற்றச்சாட்டுகளின் கீழ் அதிகாரப்பூர்வ குற்றப்பத்திரிகை தாக்கலானது. பெர்ன் கண்டோனல் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர்ஸ் ஆபீஸ் வெளியிட்ட தகவலின்படி நீண்டகால விசாரணைகளின் பின்னர் 68 வயதுடைய சுவிஸ் பிரஜை ஒருவர் மீது தொழில்முறை மோசடி, அதிகார துஷ்பிரயோகம், கணினி தரவு அமைப்பை மோசடியாக பயன்படுத்துதல் மற்றும் பல முறை ஆவண கள்ளப்பதிவு செய்தல் உள்ளிட்ட குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. 2022 ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தில் வெச்சிகன் நகராட்சி நிர்வாகம் சந்தேகத்துக்கிடமான நிதி நடவடிக்கைகள் குறித்து பெர்ன் கண்டோனல் போலீஸ் அதிகாரிகளிடம் புகார் அளித்ததை அடுத்து விசாரணை ஆரம்பிக்கப்பட்டது. பின்னர் பொருளாதார குற்றப்பிரிவு, அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் மற்றும் பெர்ன் கண்டோனல் போலீசார் இணைந்து விரிவான விசாரணை தொடங்கினர். விசாரணையில் தெரிய வருகையில் குற்றச்சாட்டுக்குட்பட்ட நபர் 2011 முதல் 2022 வரை நகராட்சியின் நிதி நிர்வாகியாக பணியாற்றிய காலத்தில் பல கடன் ஒப்பந்தங்களை சட்டவிரோதமாக ஏற்படுத்தியுள்ளார். இதற்காக அவர் கையொப்பங்கள் மற்றும் அதிகாரப்பூர்வ ஆவணங்களை போலியாக உருவாக்கியதோடு நகராட்சியின் பெயரில் செயற்படுவதாகவும் காட்டியுள்ளார். மேலும் நகராட்சியின் இணைய வங்கி கணக்குகளுக்கு அனுமதி அணுகல் பெற்றதாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது. இந்த மோசடிகளால் ஏற்பட்ட மொத்த நிதி இழப்பு சுமார் 40 லட்சம் சுவிஸ் பிராங்குகள் என விசாரணையில் தெரிய வந்தது. குற்றத்தை ஒப்புக்கொண்டதாக
கூறப்படும் அந்த நபர் சட்டவிரோதமாக பெற்ற பணத்தை தனிப்பட்ட பங்கு சந்தை முதலீடுகளுக்கு பயன்படுத்தியதோடு முன்பே செய்த குற்றங்களால் ஏற்பட்ட நிதி இழப்புகளை மறைக்கவும் பயன்படுத்தியுள்ளார் என அதிகாரிகள் தெரிவித்தனர். இதேபடி 2011ஆம் ஆண்டு ஏப்ரலுக்கு முன்பு இடம்பெற்றதாக கூறப்படும் சம்பவங்கள் காலாவதி சட்டத்தின் கீழ் வந்ததால் அந்த பகுதிகளில் விசாரணை நிறுத்தப்பட்டுள்ளதாக அரசு தரப்பு வழக்கறிஞர் அலுவலகம் அறிவித்தது. சுவிட்சர்லாந்தின் குளோட்டன் நகரில் வருகின்ற மே 10ஆம் தேதி நீளிரா திரைப்படத்தின் சிறப்பு திரையிடல் மற்றும் இயக்குனரோடு கலந்துரையாடல் நிகழ்வு இடம்பெறவுள்ளது. இயக்குனர் சோமிதரன் இயக்கியுள்ள தீரா திரைப்படம் 1988ஆம் ஆண்டு ஈழத்தில் ஒரே இரவில் இடம்பெற்ற சம்பவங்களை மையமாக வைத்து உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த திரைப்படத்தை இயக்குனர் கார்த்திக் சுப்ராஜ் மற்றும் நடிகர் ராணா டக்குபதி இணைந்து வழங்குகின்றனர். திரைப்பட திரையிடலோடு இயக்குனர் சோமிதரனோடு நேரடி கலந்துரையாடல் நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த நிகழ்வு வருகின்ற 10ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை 6:30 மணிக்கு குளோட்டன் நகரில் உள்ள சினிமா கிளௌடியா அரங்கில் இடம்பெறும். தமிழ் திரைப்பட ரசிகர்கள் மற்றும் ஈழத்தமிழ் வரலாற்றை மையமாக கொண்ட படைப்புகளில் ஆர்வம் உள்ளவர்கள் இந்த நிகழ்வில் பங்கேற்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. சுவிட்சர்லாந்தின் சூரிச் நகர மத்திய தொடருந்து நிலையமான சூரிச் HB உலகளவில் பயணிகளுக்கான சிறந்த பிரீமியம் அனுபவத்தை வழங்கும் தொடருந்து நிலையமாக புதிய சர்வதேச தரவரிசையில் முதலிடம் பெற்றுள்ளது. பிரித்தானியாவைச் சேர்ந்த ஒரு பயண காப்புறுதி நிறுவனம் உலகின் 40 முக்கிய தொடருந்து நிலையங்களை ஆய்வு செய்து இந்த தரவரிசையை வெளியிட்டது. பயணிகள் ஓய்வறைகள், உணவக வசதிகள், ஷாப்பிங் மையங்கள் மற்றும் உயர்தர ஹோட்டல்களுக்கு அருகாமை போன்ற அம்சங்கள் அடிப்படையாக கொண்டு மதிப்பீடு மேற்கொள்ளப்பட்டது. அந்த அறிக்கையில் சூரிச் HB தனது பரந்த கட்டமைப்பு, துல்லியமான சேவை மற்றும் பயணிகளுக்கு வழங்கப்படும் உயர்தர அனுபவம் மூலம் அதிக மதிப்பெண் பெற்றுள்ளது. குறிப்பாக தினசரி ஆயிரக்கணக்கான பயணிகள் பயன்படுத்தும் இருந்தாலும் அதன் ஒழுங்குமுறை மற்றும் வசதிகள் தொடர்ந்து உயர்ந்த தரத்தில் பராமரிக்கப்படுவதாக பாராட்டு எழுந்துள்ளது. SBB நிர்வகிக்கும் சூரிச் HB சுவிட்சர்லாந்தின் மிகப்பெரிய மற்றும் பரபரப்பான தொடருந்து நிலையம். உள்நாட்டு மற்றும் சர்வதேச ரயில் முக்கிய மையமாக இருக்கும் ஐரோப்பாவின் பல முக்கிய நகரங்களோடு நேரடி இணைப்புகளையும் வழங்குகிறது. மேலும் நிலையத்திற்குள் உள்ள பிரபல வர்த்தக நிலையங்கள், உணவகங்கள் மற்றும் பயணிகளுக்கான உயர்தர சேவைகள் மூலம் இது சாதாரண ரயில் நிலையத்தை விட ஒரு நவீன நகர மைய அனுபவத்தை வழங்குவதாக ஆய்வில் கூறப்பட்டுள்ளது. சுவிட்சர்லாந்தின் விண்டத்தூர் நகரில் வசிக்கும் 79 வயதான ஓய்வு பெற்ற ஒருவர் காதல் உறவை பயன்படுத்தி பண மோசடி செய்த கும்பலின் பலியாகியுள்ளதாக தெரிய வந்துள்ளது. இந்த சம்பவம் தொடர்பில் 2 சந்தேக நபர்களை ஸ்டேட் போலீசார் விண்டத்தூர் கைது செய்தது. காவல்துறையின்படி இந்த ஆண்டின் ஆரம்பத்தில் அந்த முதியவர் ருமேனியாவைச் சேர்ந்த 2 பெண்களோடு தொடர்பு கொண்டுள்ளார். பின்னர் அவர்கள் நேரடியாக அவரது வீட்டுக்கும் சென்றுள்ளனர். இதன் பின்பு நட்பு உறவு விரைவில் நெருக்கமான மற்றும் காதல் தன்மை கொண்ட உறவாக மாறியுள்ளது. இந்த தொடர்பின் போது பெண்கள் தொடர்ந்து பல்வேறு நிதி பிரச்சனைகள் குறித்து கூறியுள்ளனர். குறிப்பாக வீட்டுக்கடன், தாயாரின் அறுவை சிகிச்சை செலவு மற்றும் நோட்டரி கட்டணங்கள் போன்ற காரணங்களை முன்வைத்து பண உதவி கேட்டுள்ளனர். பல சந்திப்புகளின் மூலம் அந்த முதியவர் மொத்தமாக 40,000 சுவிஸ் பிராங்குகளுக்கு அதிகமான தொகையை வழங்கியுள்ளார். பின்னர் இது மோசடியாக இருக்கலாம் என்ற சந்தேகம் ஏற்பட்டதால் அவர் விண்டத்தூர் நகர காவல்துறையில் புகார் கொடுத்தார். இதையடுத்து காவல்துறையினர் விரிவான விசாரணை மேற்கொண்டனர். கடந்த ஏப்ரல் 24ஆம் தேதி மேலும் 6,500 சுவிஸ் பிராங்குகளை பெற்றுக்கொள்ள முயன்ற வேளை 29 வயதான ஜெர்மன் ருமேனிய இரட்டை குடியுரிமை பெற்ற பெண்ணும் 36 வயதான துருக்கிய நபரும் கையும் களவுமாக கைது செய்யப்பட்டனர். தற்போது பலமுறை மோசடி செய்த குற்றச்சாட்டுகளின் கீழ் விசாரணை தொடர்கிறது. கைது செய்யப்பட்ட இருவரும் அரசு தரப்பு வழக்கறிஞர் அலுவலகத்திடம் ஒப்படைக்கப்பட்டனர். இதையடுத்து விண்டத்தூர் நகர காவல்துறை ரொமான்ஸ் ஸ்கேம் எனப்படும் காதல் மோசடிகள் குறித்து பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுத்தது. சமூக வலைத்தளங்கள் அல்லது நேரடி தொடர்புகள் மூலம் உணர்ச்சி ரீதியான நெருக்கத்தை உருவாக்கி பின்னர் பணம் பறிப்பது போன்ற சம்பவங்கள் அதிகரிப்பதாக கூறப்படுகிறது. புதிய தொடர்புகளில் மிக வேகமாக காதல் வெளிப்படுத்துபவர்களை எச்சரிக்கையோடு அணுக வேண்டும் என்றும் நன்கு அறியாத நபர்களுக்கு பணம் வழங்க வேண்டாம் என்றும் காவல்துறை அறிவுறுத்துகிறது. இந்த சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவுக்கு வருகின்றன. இதுபோன்ற மேலதிக செய்திகளை பார்வையிட எங்களுடைய இணையதளமான swissthamil24.com அணுகுங்கள். வணக்கம்.